Taste Daily. Taste the Daily. இந்த பாடல்தான் தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் அம்மன் பாடலாக பலரது இல்லங்களிலும் ஒலிக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. இப்பேற்பட்ட பாடலை நமக்கு தந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் மங்களகரமாக தொடங்கியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் ஹை கிளாஸ் அம்மன் படமாக 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 திரைப்படத்தின் பூஜையை பிரம்மாண்டமாக நடத்தி அசத்தியுள்ளார் அதன் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன். படம் மட்டுமல்ல, அதற்கான பூஜை கூட கோவில் போன்ற செட் அமைக்கப்பட்டு மினி மூக்குத்தி அம்மன் படத்தையே ஓட்டி காட்டியுள்ளனர் படக்குழுவினர். படப்பூஜையா இல்லை மகா கும்பாபிஷேகமா என குழம்பி போகும் அளவிற்கு மந்திரங்கள் ஓதப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது. படத்தை வாழ்த்துவதற்காக ரவி மோகன், ராதா ரவி, சிங்கம்புலி, சதீஷ், ரெஜினா, மீனா, அபிநயா உள்ளிட்டோர் வந்திருந்தனர். அனைவரும் குறித்த நேரத்தில் வந்து சேர்ந்திருந்த போதிலும் ஹீரோயின் நயன்தாரா மட்டும் சற்று தாமதமாகவே வந்து சேர்ந்தார். நயன்தாரா வரும் வரையெல்லாம் நல்ல நேரம் காத்திருக்காது என்ற முடிவுக்கு வந்த ஐசரி கணேஷ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து நயனின் டெடிகேஷனை பற்றி பேசியது நகை முரணாக அமைந்தது. இருந்தாலும் ஹீரோயின் ஆச்சே எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதனால்தான் அவரது விரதத்தை பற்றி மெய்சிலிர்த்து பேசினார் தயாரிப்பாளர். அதாவது முதல் பாகத்துக்கு தனி ஆளாக விரதம் மேற்கொண்ட நயன் 2ஆம் பாகத்துக்காக இரட்டை குழந்தைகள் உட்பட குடும்பத்துடன் விரதத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். முக்கியமாக இந்த படத்தில் நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க. அம்மன் நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ 1 வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. திரைப்படத்தின் கேரக்டரை போலவே சாந்த முகத்துடன் சிகப்பு சேலையில் வந்திருந்த நயன்தாராவை மேடை ஏற்றுவதற்குள் படக்குழு படாத பாடுபட்டு விட்டது என்றே குறிப்பிடலாம். ஒரு வழியாக மேடைக்கு சென்ற நயன்தாரா பவ்யமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அம்மனுக்கு அணிவிக்கும் கிரீடம் மற்றும் திரிசூலம் பல்லக்கில் வைத்து கொண்டு வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. அச்சமயம் நயன்தாரா காலில் செருப்புடன் நின்று கொண்டிருந்ததை கவனித்த தொகுப்பாளினி டிடி அதனை அகற்றிவிட்டு வருமாறு அறிவுறுத்தினார். பின்னர் பூஜையுடன் படப்பிடிப்பு முறையாக துவங்கப்பட்டது. முதல் காட்சி பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு தன்னை வாழ்த்த வந்த நடிகைகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் நயன்தாரா. அதேபோல மற்றொரு தயாரிப்பாளரான குஷ்பு வந்திருந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். ஒரு வழியாக நல்லபடியாக படப்பிடிப்புக்கான பூஜை நடைபெற்று முடிந்த நிலையில் குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நயன்தாரா துறந்தது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் நல்ல விஷயம்தான் என்றும் பட்டத்தை வைத்து சிறப்பு இல்லை, அவரது பெயர்தான் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டார். மேடம், எப்பவுமே ஒரு ஹீரோயினுக்கு பட்டம் கொடுத்து பெரிய விஷயம். ஆனா நயன்தாரா மேடம் லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா பேர் வச்சு தானே நம்ம ஒரு பேர் இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் தெரியும் நயன்தாரா, அது அப்படிதானே தெரியும். இப்போ எங்க காலத்துல பட்டம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நாங்க யாருமே பார்த்ததே இல்லையே. பட் பட்டம் கொடுக்கல, கண்டிப்பாக அந்த கோயில் கட்டினதுக்கு என்னைக்குமே நான் கடன் பட்டிருக்கேன் மக்களுக்கு. பட் ஒரு பட்டம் கொடுக்கல. பட்டம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க பேர் வச்சு தான். பட்டம்னா ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும், அது சூப்பர் ஸ்டார். எப்படியோ மூக்குத்தி அம்மன் பூஜை சாலி கிராமத்தை சாமி கிராமமாகவே மாற்றியது என்றே சொல்லலாம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவபிரகாஷ். Taste the Daily.